நம்ம தளபதி அறிமுகப்படுத்துனது கேப்டன் தானே. கேப்டன் இல்லாத தளபதியே இல்லைல்ல. கேப்டனும் தளபதியும் அண்ணன் தம்பி தானே. அன்றைக்கி சொல்லிட்டாரு எங்கள் அண்ணன் அப்படின்னு. இது கேப்டனுடைய மண் இல்லை, மண்ணுக்கே வந்திருக்காரு. கேப்டனுடைய முழு ஆசீர்வாதமும் எங்கள் தளபதிக்கு கிடச்சிருச்சு. கேப்டன் மறைஞ்சிருந்தாலும் கேப்டனுடைய கூட பிறக்காத தம்பி எங்கள் தளபதி. 100% ஆட்சி அமைப்போம். திமுகங்கிற ஒரு கட்சியை விரட்டுவோம் தமிழகத்திலே இருந்து. காங்கிரஸ் எப்படி தமிழகத்தை கடந்த 60 வருஷமாக ஆள முடியாமல் தவிக்குதோ, இனி அடுத்த 60 வருஷம் நாங்கள் தான், டிவிக்கே தான், எங்கள் கட்சி தான், தளபதி தான். நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவர் சூப்பர் எக்ஸ்ட்ரானாக பேசினார். அது இல்லாமல் நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து வரோம். நீ ஆக்சுவலி காஞ்சிபுரத்தில் எடப்பாடி நீ மீட்டிங் நம்மளுக்கு. ஆனால் நம்ம எடப்பாடி மீட்டிங் இல்லை 1 ஹவர் முன்னாடி தான் அவங்க கூட்டமே சேர்ந்தது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 3 நாள் முன்னாடி கூட்டம் சேர்ந்துச்சு. அதான் விஜயனோட மாசு. விஜயன் எப்பயுமே மாசு தான். 2026 அவர் தான் கண்டிப்பாக வருவார். வழக்கம் போல தான் நம்மளுக்கு ஆளுங்கட்சியும் ப்ளஸ் பிஜேபி மத்திய பேசினார். நம்ம எப்படி செயல் போடணும், அடுத்தது என்ன கட்டத்தை எடுத்துகிட்டு போகணும்னு பற்றி பேசியிருந்தார். ஆமாம், வழக்கம் போல் தோணுனதா அது மாற்றமே கிடையாது. அது ஸ்டாலினுக்கும் மோடிஜி பற்றி நல்லா பேசியிருந்தார். இந்த மாநாடு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படும். மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், நல்ல வழியாக செயல்படுத்தணும். மக்கள் எல்லாருமே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். மக்களுக்கு நிறைய செழிப்பான வசதிகள் செய்யணும். அதெல்லாம் விஜய் சார் அவர் நல்லா பேசுகிறாங்க. நீட் தேர்வு ஒழிக்கணும்னு ரொம்ப பேசுகிறாங்க. அது உண்மை தான். நிறைய மாணவிகள்லாம் நீட் தேர்வு பயந்து நிறைய தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த தற்கொலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அது கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. அந்த தீர்மானத்தை கொண்டு வரணும்னு மக்கள் மத்தியில் சொல்லியிருந்தாங்க. 2வது மாநாடு வர சிறப்பாக இருந்தது. மக்கள் தேவையான தண்ணி வசதி எல்லா வசதியும் நல்லா சூப்பராக இருந்தது. எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு. எங்களுக்கு ஒரு மாற்றங்கள் வேணும். அந்த மாற்றத்தை வேணும். அந்த மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு விஜய் சாரை சிம்மாசனத்தில் உட்கார வச்சு நாங்கள் மக்களுக்கு ஏழை எளிய மக்கள், படித்த பாமர மக்கள், இப்போ கல்வியில் இப்போ நிறைய காலேஜ் ஃபீஸ்லாம் கட்ட நிறைய மக்கள்லாம் தவிக்கிட்டு இருக்காங்க. படிக்க பாமர்கள் நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவர் வந்த பிறகு தான் இதெல்லாம் சரியாகும். ஆகையால் விஜய் சார் வரணும்னு நாங்கள் அன்போடு ஆண்டவன் வேண்டிக்கிறோம். ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஜயகாந்த், எம்ஜிஆர் அவங்கெல்லாம் தர வரிசையில், அந்த தலைவர்கள் வரிசையில் நல்லா வராரு. எங்களுடைய தல ரசிகர் சார்பாக நாங்கள் அவருடைய வெற்றி வாழ்த்துக்களை ரொம்பவே தெரிவிச்சுக்கிறோம். மக்களை அவர் நல்லா அர்ப்பணித்து அவருடைய ஒரு உன்னதமான ஒரு உணர்வையோட அரசியல் பண்போட ஒரு நல்ல தலைவராக அவர் கடைசி வரைக்கும் செயல்படணும். எந்த ஒரு சுயநலமோ எந்த ஒரு பொதுநலத்தாக மாற்றி அவர் படத்தில் எப்படி நடித்தாரோ அதே மாதிரி அவருடைய உண்மையான ஒரு ரியல் லைஃப்லேயும் நல்லா நடிக்கணும். எல்லாருடைய ரசிகர்களுடைய சந்திப்பும் அதுதான். சீக்கிரமாகவே எங்களாம் எல்லாரும் ஒத்துமையாக அரசியல் வர 26வது இந்த இதில் சட்டமன்ற தேர்தலில் அஜித் ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள், தனுஷ் ரசிகர்கள் எல்லாருடைய ஆதரவும் வெகு விமர்சையாக வெற்றி ரொம்ப ஒரு வரலாறு காணாத வெற்றியை 234லையும் அதில் சொல்லுவாங்கள்ல, மேற்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய், எல்லாத்துலேயும் நம்ம தான் வரணும். அதுதான் நம்மளை பிடிக்காத சில பேர் நிறைய கல் எறிஞ்சு போய்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக நம்மளும் எவ்வளோ நாள் தான் நல்லவனாக நடிக்குது. நம்ம கெட்டவனை தான் மாறுறோம், நம்ம கெட்டவனை தான் மாறியே ஆகணும். வேறு வழியே கிடையாது. அதே தான், வேறு ஒன்றும் கிடையாது. இது இந்த ஒரு கேமாக விளாட்றாங்க எல்லாம். அதாவது இன்றைக்கே நிறைய ஒரு 2 வீலர்லாம் உள்ளே விட்றதில்ல, காரெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுக்கிறது. திருச்சிக்கிட்டே இருந்தே ஒன்றுமே பண்ண முடியல. நாங்களாம் பார்த்திங்கன்னா 440 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டுருக்கோம். அந்த ஒரு முகத்தை பார்க்குறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம், எவ்வளோ இன்னல்களை சந்திருப்போம், எவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்துடும். அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த பார்க்கணும் அப்படின்ற ஒரு உணர்வோடு வந்திருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. தலை ஃபேனாக இருந்தாலும் என்ன, தளபதி ஃபேனாக இருந்தாலும் எல்லாருமே ஒத்துமையாக சந்தோஷமாக எல்லாரும் அவங்கவுங்க அர்ப்பணிப்போட எல்லாரும் செயல்பட்டால் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்குது. எல்லா ஸ்குவாடையும் அடித்து நவுத்திடலாம். நம்ம தான் அடுத்து. சரிங்களா? கண்டிப்பாக வெற்றியை நமக்கு தான். கண்டிப்பாக எம்ஜிஆர் அவர் ஒரு வாத்தியார் அப்படின்னு சொல்லுவார். வாத்தியார் மாஸ்டர் படத்தில் பார்த்துருப்பீங்க. நிறைய படத்தில் அவரை பற்றி, அதாவது அவருடைய உணர்வுகள், அவருடைய பாடி லாங்குவேஜ், விஜயகாந்தனோட நான் செந்தூர பாண்டி தம்பி நான் எனக்கு தோல்வியே கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த மாஸ்டர் படத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த ஆடியோ லான்ச்சில் சொல்வேன், நம்ம நண்பர் அஜித் மாதிரி, ஐயோ அவர் அஜித் சார் மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி கோட்டில் சூட்லலாம் வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பேசியிருப்பார். உண்மையிலே சொல்கிறேன், அது ஒரு நல்ல மனுஷன் அவர். ஆனால் ஒரு சில பேர் அவருடைய போட்டுறாங்க, தூட்டுறாங்க. அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது. இந்த டிவிக்கேன்ற இந்த பேர் எடுக்கிறதுக்கு ரொம்பவே உழைப்பு, கடின உயர்ச்சி. அவருடைய படம் ஒன்று ஓடாமல் இருந்து தானே இந்த இதெல்லாம் செட் ஆகாது, இந்த ஃபீல்டு செட் ஆகாது அப்படின்னு சொன்ன ஒருத்தருக்கும் அவர் ஒரு ப்ளஸ் மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றி இப்படி மாறி உருமாறி வேற மாதிரி வந்திருக்கார் அண்ணன். உண்மையிலே சொல்ல போனால் எங்களுடைய அஜித் ரசிகர் கடலூர் மாவட்ட சார்பாக, அகில இந்திய அஜித் ரசிகர்கள் சார்பாக நான் எங்களுடைய வாழ்த்துக்களை நான் ரொம்பவே தெரிஞ்சுக்கிறேன்.
வாழ்க வாழ்க வளமுடன் தளபதி அவர்களுக்கும் எங்கள் ஏகே சார் ஃபேன்ஸ் கிளப் மூலியமாக நான் எங்களை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சீமான் அண்ணன், நம்மளுடைய சீமான் அண்ணன் அவர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் எல்லாரையுமே விமர்சிப்பார். ஆனால் மனசளவில் என் தம்பி அவர், என் அண்ணா அவர் அப்படின்னுவார். ஆனால் அவர் ஒரு உரிமையோடு பேசுகிறாரு. அதை நம்ம எந்த வாரையும் சொல்லக்கூடாது. அதாவது ஒரு மனுஷனை பற்றி நம்ம பேசலாம். ஆனால் டிவிக்கேனா டிவிக்கு இங்கே வராங்க, அவன் தான் சொந்த குழந்தை குட்டி பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரையும் விட்டுட்டு இந்த தலைவன் முக்கியம், என் தலைவனை நான் பார்க்க வரேன், வழி விடுங்கன்ற அண்ணா வராரு வழி விடுன்ற மாதிரி எல்லாம் இங்கே வந்து வரிசை கட்டி நிற்கிறாங்க. காலையில் 6:30 மணிக்கு கூடின கூட்டங்க இது. சும்மாலாம் கூடுனது கிடையாது. நம்ம கேப்டனுக்கு கூடின 25 லட்சம் மக்கள் கூடின கூட்டம். இந்த சென்செக்ஸ் படி 22 லட்சம் இங்கே கூடின கூட்டம் மட்டுமே, வேற ஒன்றுமே கிடையாது. இதில் யாரும் தான் வந்து சொந்த செலவு பண்ணி ஒருத்தவங்களும் வந்திருக்காங்க. ஒரு ரூபா அவங்களும் சொந்த உழைப்பில் வந்திருக்காங்க. இதில் யாரும் கோட்டருக்கு கோழி பிரியாணிக்கு போஸ்டிங் தருவாங்க, கட்சியில் அரசியலில் வந்து பதவி தருவாங்கன்னு நேரில் தான் சொந்த கட்சியில் வந்து சுயமாக அவங்களும் வந்திருக்காங்க. அதனால தான் இதில் வந்திருக்கவங்க எல்லாமே வந்து நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க, வெளி மாநிலங்கள்லேருந்து வந்திருக்காங்க, வெளிநாட்டில் கூட வந்திருப்பாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. மாற்று கருத்து எதுவுமே தெரிவிக்கவே முடியாது. நம்ம வந்து அந்த அளவு வந்து தலைவருடைய ஸ்பீச் வந்து ஃபயராக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. விஜய் அண்ணா பேச்சு சூப்பர். என்னென்ன பேசுகிறோன்னா அழகான கதை ஒன்று, குட்டி கதை ஒன்று சொன்னார், சிங்கம் கதை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் வந்துட்டு நேர்மையை பற்றி பேசினார், டிஎம்கே பற்றி பேசினார், பிஜேபி பற்றி பேசினார், ஓப்பன் டாக்காக பேசினார், ரொம்ப மாஸாக பேசினார். ஆக வந்து இளைஞருக்கு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. என் பேர் திருமுருகன், சென்னையிலேருந்து வந்திருக்கேன். கடலூர் மாவட்டம், சென்னையில் இருக்கோம். அருமையான ஒரு மாநாடு, எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு திருவிழா. எங்கள் கட்சிக்கு மிகப்பெரிய திருவிழா. நம்ம ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் நடந்ததில்ல, அப்படி ஒரு கூட்டத்தை இன்றைக்கி நாங்கள் மதுரையில் பார்த்தோம். பெரிய கூட்டம். இது வரைக்கும் இப்படி ஒரு கூட்டம் இளைஞர் படையை எந்த கட்சியுமே பார்த்துருக்காது கடந்த 60 வருஷமாக. ஏன் இந்தியாவில் ஆள்ற பிஜேபிக்கு கூட இவ்வளோ பெரிய கூட்டம் கிடச்சிருக்காது. மிகப்பெரிய கூட்டம். ஜல்லிக்கட்டுக்கு அடுத்து இது ஒரு மிகப்பெரிய கூட்டமாக நாங்கள் தான் சொல்லிட்டாரு. திமுகவையும் பாஜகவையும் கொள்கை எதிரியும் அரசியல் எதிரியும் சொல்லியிருக்காரு. அங்கிளை பற்றி பேசியிருக்காரு, மாப்பிள்ளையை பற்றியும் பேசியிருக்காரு. அங்கிள் நல்லா கிழித்து தொங்க விட்டுருக்காரு. சீக்கிரம் அங்கிளுக்கான ஒவ்வொரு விஷயமும் அவர் நடைப்பயணம் வரும்போது மக்களோட நேரடி சந்திப்பில் ரொம்ப அதிரடியாக பண்ணுவார். இப்போ தானே வந்திருக்காரு, ஒரு நாளாக இப்போ நம்ம பேசியிருக்காரு. முன்னாடி பேசின பேச்சிலேருந்து இப்போ அதிரடியாக பேசியிருக்காரு. இன்றைக்கி எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க இல்லையா, கடந்த சென்னையில் நடந்த போராட்டத்தப்போ சொல்லியிருந்தாங்க, என்ன உங்கள் தலைவர் 3 நிமிஷத்தில் பேசிட்டாரு, பேச தெரியாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி எப்படி பேசினாருன்னு உலகமே தெரிஞ்சிருக்கும். தமிழ் பேசுகிற உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் மக்கள் அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் தளபதியோட ஒவ்வொரு வார்த்தையும். சிங்கம் கதையிலேருந்து குட்டி கதையிலேருந்து எத்தனையும் சொல்லியிருக்கிறாரு. திருட்டு பையனுடைய கதையை சொல்லியிருக்கிறாரு எப்படின்னு சொல்லிட்டு, ராஜா கதையும் சொல்லியிருக்காரு. ஸோ ஒட்டுமொத்தம் இன்றைக்கி மக்கள் அப்படியே தளபதியை கட்டி பிடிச்சிக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. முழுசும் ஆதரிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. 2026 தளபதி தான் முதலமைச்சர், அதில் எதுவும் மாற்று கருத்து இல்லை. ஐயோ, சீமானெல்லாம் ஒரு பெரிய ஆள் இல்லையா, அவர் தளபதியை கடந்து போயிட்டார். சீமானெல்லாம் பேசி தளபதியோட தரத்தை கீழே குறைச்சிக்க வேணாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா சீமான் காலையில் ஒன்று, மதியானம் ஒன்று, ராத்திரிக்கு ஒன்று, ஒவ்வொரு நொடிக்கு ஒன்று பேசக்கூடிய சீமான். இப்போ ஆடு மாடுக்கு மாநாடு நடத்தினார், அப்புறம் கோழிக்கு எறும்புக்கு இந்த தட்டானுக்கெல்லாம் மாநாடு நடத்துகிறார். அது மனித ஜென்மமே இல்லை. சீமானெல்லாம் மனிதனாக நீங்கள் நினைக்க வேணாம். ஏன்னா ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நிலையாக இருக்கணும், அவனுக்குன்னு ஒரு அறிவு இருக்கணும். ஒரு கட்சியோட தலைவர் ஒருத்தனை போய் தொண்டனை போய் அடிக்கிறது ரொம்ப சில்லறத்தனமான ஆள் சீமான். நம்ம சொல்கிற அளவுக்கு சீமானை பேசி நானே ஒரு சாதாரணமான ஆள், தளபதி அளவுக்கு இல்லை, நானே பேச விரும்பலை சீமானெல்லாம். சீமானெலாம் அவ்வளோ பெரிய ஆளை இல்லை, விட்டுருங்க, இக்னோர் சீமானெல்லாம். ஆமாம், எம்ஜிஆர் எழுதுன்னு சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் படத்தை வச்சாச்சு இல்லை, திரும்ப எம்ஜிஆர் ஆட்சியை கொடுத்துருவாருல்ல, எம்ஜிஆரோடைய திட்டங்கள்லாம் வந்துடும்ல. அதனால தானே எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்காரு. வருங்காலத்தை பாருங்கள், 2026 எம்ஜிஆர் கூட தான் பாருங்கள், அத்தனையும் நடக்கும். அது எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய அளவில் வரும், அது எக்ஸாம்பிள் தான். ஆனால் இது இப்போ 2026 வந்து 100% உறுதி, சேலஞ்ச் பண்ணி நாங்கள் சொல்கிறோம். அந்தளவுக்கு நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்குது. விஜய் வந்து நான் எல்லாம் மக்களுக்கு எல்லாம் எது நல்லதோ அதை பூரா பேசினார், நல்லது பேசினார். நாங்களாம் 12 மணிலேருந்து வெயிலே உட்காந்துருந்து பார்த்துட்டு வரோம். மாநாடு நாங்கள் இது வரைக்கும் இது மாதிரி மாடல் பார்த்ததே இல்லை. மாநாடு நல்லா சூப்பராக, நல்லா சிறப்பாக இருந்துச்சு. இந்த மாதிரி கூட்டம் எந்த கூட்டம் வந்ததில்லை. இந்த மாநாடு தான் சரியான கூட்டம் வந்துச்சு. விஜய் நல்லா பேசியிருக்காரு, என் தளபதி நல்லா சூப்பராக பேசியிருக்காரு. கண்டிப்பாக விஜயகாந்த் மட்டும் பேசினார், எம்பிஆரை பற்றி எல்லாம் நல்லபடி பேசினார்.
கண்டிப்பாக எங்கள் தளபதி அண்ணன் வெற்றி பெற போகிறது அவர் மட்டும்தான். எங்கள் தளபதி தான் முதல்ல வர போகிறாரு. மாநாடுக்கு நாங்கள் 2 மணிக்கெலாம் நாங்கள் வந்துட்டோம். மாநாடு இருந்த மாநாடோட இந்த மாநாடு நல்லா பிரம்மாண்டமாக நடந்துச்சு. தளபதி அண்ணனுக்காக தான் வந்தோம். இங்கே மாதிரி கோட்டருக்கு கோழி பிரியாணி காசு கொடுத்தா கூட்டம்லாம் இல்லை. இது அண்ணனுக்காக ஒரு ஒற்றை வார்த்தைக்காக தான் நாங்கள் வந்தோம். இப்போ இருக்க ஆட்சிக்காக ரொம்ப மோசமாக இருக்குது. நான் டிஎன்பிசி படிக்கிற மாணவன். போஸ்டிங் இதெல்லாம் இல்லை, ரொம்ப கம்மியாக போடுறாங்க, வேக்கன்சி எதுவுமே இல்லை. இதெல்லாம் அண்ணன் வந்து மாற்றணும், ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வரணும், ஊழல் இல்லாத ஆட்சி கொண்டு வரணும். அதுக்காக தான். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்தோம், அதனால் பார்க்க முடியல. நான் சீக்கிரம் வந்துட்டேன். அண்ணன் அதை பற்றிலாம் நல்லா அதெல்லாம் சொல்லியிருந்தாரு. எப்பவும் போல் பாசிசம் பாயாசம் அவங்களையும் பற்றி நல்லா சொல்லியிருந்தாரு. அதான் அண்ணன் வந்து மாற்றம் கொண்டு வரணும் 2026. அதுக்காக நம்ம எல்லாரும், தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஓட் ஃபார் டிவிக்கு. மாநாடு மிகவும் சீரும் சிறப்புமாக இருந்தது. எல்லா ஊர் இளைஞர்களும் இங்கே வந்து பங்கேற்றிருந்தாங்க. இந்த ஊர் வந்து மிகப்பெரிய ஒரு மதுரைங்கிற ஒரு மிகப்பெரிய மாவட்டம் அது, சரிங்களா? எல்லா ஊருக்காரங்க இளைஞர்கள் தான், முக்கிய காரணம் இளைஞர் தான். எல்லாருமே இதில் பங்கேற்று நம்ம தளபதியை சீரும் சிறப்புமாக அடுத்த வருஷம் 2026 அவங்க ஆட்சி தான், எங்கள் ஆட்சி தான், எங்கள் மண் எங்கள் ரத்தம், நாங்கள் தான் ஆட்சி. இங்கே 100க்கு 100% நாங்கள் தான் ஜெயிப்போம். அதில் எந்த தீர்மானத்தும் கிடையாது. எதனால் விஜய் வரணும்னா அவர் தான். ஆமாம், ஆட்சி ஆண்டவங்கலாம் போயிட்டாங்க, அவங்க தாழ்மட்டத்துக்கு போயிட்டாங்க. இப்போ நம்ம தான் இருக்கிறது உயர்மட்டத்தில் இருக்கோம். டிவிக்கே தான் ஃபஸ்ட்டு. அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், விஜய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எந்த ஒரு படம் வந்தாலும் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஷோலே போய் பங்கேற்றுப்பேன். நானும் கலந்துக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி ஜாலியாக விசில் அடித்து சூப்பராக இருப்போம் அவர் படம்லாம். புரியல? டிஎம்கேலாம் வேஸ்ட்டு, டிஎம்கேலாம் தூக்கி போடுங்க, குப்பையில் தூக்கி போடுங்க. அவங்களாம் வேணாம். டிஎம்கே எதுக்கு? டிஎம்கேலாம் இல்லை, நம்ம டிவிக்கே தான் கட்சி. அவங்களாம் தாழ்மட்டத்துக்கு போயிட்டாங்க. 2026 கன்ஃபார்ம் நிச்சயம் ஆச்சு டிவிக்கே தான், தளபதி தான். ஆனால் மாநாடு தானே பார்க்க முடியல, ரொம்ப வருத்தமாக இருக்குது. கொஞ்சம் உடல்நல சரியில்லாதால ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வந்ததால் திரும்பி தளபதி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே மாநாடுக்கு வந்தேன். மாநாடு வர வகையிலே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது, இவ்வளோ தூரம் வந்துட்டு தளபதி பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அவர் நான் பார்த்தே பார்ப்பேன். இவ்வளோ தூரம் வந்து ஆனால் இருந்தாலும் ஒரு வருத்தம் என்னென்னா அவர் இல்லாமல் பார்க்க முடியாமல் ஒரு வருத்தம் இருக்குது. இருந்தாலும் அவருன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வேறு யாரும் விரும்புறது கிடையாது. நான் எப்பவுமே சின்ன வயசுலேருந்து அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் படம் ரிலீஸ் ஆனவே ஃபஸ்ட்டு அளவு பார்த்துட்டு வந்துடுவேன். அதனால் ரொம்ப தீவிரமான ஃபேனு. இருந்தாலும் இன்னும் அவர் பார்க்கணுன்னே இவ்வளோ தூரம் வந்தேன், ஆனால் பார்க்க முடியாமல் ஒரு வருத்தம் இன்னும் மனசுக்குள்ளே நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பார்த்தே பார்ப்போம் அவர் வந்துட்டு. இருக்கிற பிரச்சனையை எடுத்து சொல்கிறார், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் அதுக்கான முடிவை கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறோம். டிஎம்கே தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலி நான் காஞ்சிபுரத்தை பார்த்து எடப்பாடி மீட்டிங் போயிட்டு இருக்கு இப்போ நவ்வு. ஆனால் பெருசாக கூட்டமே கிடையாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே வந்து பார்க்குறோம். கிட்டத்தட்ட 2 நாள் முன்னாடியே வந்துட்டோம். செம்ம கூட்டம் இங்கே. அந்தளவுக்கு நாங்கள் பெருசாக எதிர்பார்த்தோம், அது பெருசாக நடக்கல. அது லைட்டாக டச் பண்ணிட்டு போயிட்டார், அவ்வளோதான். இது அதை தான் சொல்கிறேன். நான் சீமானை பற்றி பெருசாக தாக்கி பேசுவார் எதிர்பார்த்தோம், ஆனால் பெருசாக பண்ணலை அவர். ஃபஸ்ட்டுலாம் ப்ரோன்னு இருந்தார். இப்போ அவர் முதல் மாநாட்டத்துக்கு அப்புறம் எளிமையாக பார்க்குறாரு. கேட்டால் கொள்கை சரியில்லை, கட்சி பரப்பு சரியில்லைன்னு இருக்காரு. எல்லாமே ஒரே நாடே ஸ்டாண்டர்டாக இருக்கணும். அண்ணனாக இருந்தால் அண்ணனாக இருக்கணும், தம்பியாக தம்பியாக இருக்கணும், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. வழக்கம் போல தான் ப்ரோ, நம்ம ஆச்சு தான் ப்ரோ. கண்டிப்பாக விஜய் தான் ப்ரோ. டிவிகே. அதை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னா, யார் வந்தாலுமே இவர் யார் ஆட்சிக்கு வந்தாலுமே எது செய்யலையோ இந்த நீட் தேர்வு ஒழிக்கணும், அது நான் வந்தால் தான் முடியும். அதே மாதிரி விஜய் சார் சொன்னது உண்மை தான். அது அவர் தான் வரணும். அவர் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டுமே. மக்கள் நினைக்கிற மாதிரி நாங்களும் அவர் நினைக்கிறோம். ரொம்ப நன்றி. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏடிஎம்கே டிஎம்கேக்கு நடு சென்டரில் நான் வருவேன், அவங்கள எதிர்த்து நான் போராடுவேன்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி கண்டிப்பாக மக்கள் அவரை ஜெயிக்க வச்சு எல்லாம் ஆசையாக கொண்டு வரணும்னு நாங்கள் நம்புகிறோம். அது வந்து இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜய் சார் சொல்லியிருக்காரு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா மக்களுக்கும் நான் ஒற்றுமையாக செயல்படுத்துகிறேன், நான் வந்தால் தான் மக்களை கொண்டு வருவேன்னு இருக்கார். அது உண்மை தான், அவரை கொண்டு வருவார். அவர் மற்ற கட்சிகளை விமர்சிக்கிறது அவர் என்ன காரணம், அவர் வந்து எல்லாம் செயல்படுத்தி அவங்கள விட நல்ல திறமையாக நான் செயல்படுத்தி காட்டணும். ஒற்றுமையாக 2வது மாநில மாநாடு நடத்தியிருக்காரு. அடுத்த மாநில மாநாடு எங்கே நடத்தான்னு தெரியலை. அடுத்த மீட்டிங்கில் அவர் பேசுவார். எனக்கு இந்த மாநாட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2வது இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த நீட் தேர்வு அது அடிப்படையை ஒழிக்கணும்னு ரொம்ப சொல்லியிருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய மக்கள் நிறைய ஏழைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டப்பட்டதுக்கும் ஒரு உதாரணத்தை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஆக இவர் வந்தால்
பட்டி பசுனி எல்லாம் தீரும், ஊழல் ஒழியும், நல்லாட்சி அமையணும்னு ஆண்டவன் வேண்டிக்கிறோம். அது வந்து நேச்சுரல், அது நேச்சுரலாக அது வந்து மக்கள் என்ன மற்றவங்க என்ன பேசுகிறாங்கன்றது அது அவர் நேச்சராக பேசினார். சரிங்களா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து அட்வான்டேஜ். இந்த மாநாட்டில் அவர் பேசுனது ஒரு அட்வான்டேஜ். அவர் பேசுனது எனர்ஜெட்டிக், அதாவது வந்து வந்த மக்களுக்கு அது ஒரு எனர்ஜி. அது ஓப்பனாக பேசுவார் பார்த்தேன், கொஞ்சம் கம்மியாக பேசியிருக்கார். சரி, அவர் வந்து பெரிய ஒரு அந்த அளவுக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லாத மாதிரி பேசினார். நம்ம அதை பேச வேண்டிய அவசியமே இல்லாத மாதிரி பேசினார். சரிங்களா? மெயினாக பிரதமரை பற்றியும் பேசிட்டாரு, ஆளுங்கட்சி டிஎம்கே பற்றியும் பேசிட்டாரு. அப்படி இருக்கும்போது சீமான்லாம் வந்து ஒரு பெரிய இதாகவே அவர் பொருட்படுத்தலை. சரிங்களா? அதாவது எம்ஜிஆர் கட்சி, அதாவது அவரும் எம்ஜிஆர் குறைய சொல்லலை. நம்ம அண்ணன் கேப்டனை பற்றி எதுவும் அழகாக பேசினார். அதெல்லாம் வந்து செம்ம கெத்து. நம்ம விஜய் அண்ணனுக்கு செம்ம கெத்து அது. சரிங்களா? அதனால் வந்துட்டு அவர் விரும்புகிறது என்னன்னாக்கா 2026 வந்துட்டு நம்ம ஆட்சி தான் கேரண்டியாக வரணும்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காரு. அதுக்கு எல்லாருமே நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். டிவிகே கன்ஃபார்ம், டிவிகே. ரொம்ப வெகு விமர்சனம் நல்லா இருந்தது. எல்லா ஒரு கட்சியும் நல்ல ஒரு நட்புரிமையோட நல்லா ஒரு சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு தளபதி அவங்க. நாங்கள் விருதாச்சலத்துலேருந்து நைட்டு 1 மணிக்கு கிளம்பி இங்கே 2 வீலரில் கிட்டத்தட்ட ஒரு 35 2 வீலர் கிட்ட வந்துட்டுருக்கோம். எல்லாமே இங்கே எல்லாம் எங்கே இருக்காங்க என்னன்னு தெரியல, எல்லாமே கூட்டத்தில் எல்லாம் மிஸ் ஆகிட்டோம். எதிர்காலம் கண்டிப்பாக எல்லாருக்கும் எதிர்காலம் உண்டு. அவருடைய கடமையை கரெக்டாக செஞ்சால், அந்த கடமை சிறப்பாக செஞ்சால் எல்லாருடைய ஆதரவும் வாழ்த்துக்களும் ஆசைகளும் அவருக்கே கிடைக்க போகுது. கண்டிப்பாக தலையாக தான் சொன்னார், என்னுடைய ஆதரவு எப்பயுமே. அவர் ஒரு நல்ல நடிகராக இருந்தார் இது வரைக்கும், இதுக்கப்புறம் ஒரு நல்ல அரசியல்வாதியாக மாறிட்டார். ஏன்னா எந்த ஒரு ஃபேன், எந்த ஒரு இவ்வளோ ரசிகர்கள் கேரளா, கர்நாடகா, அஜித் சாருக்கும் இருக்காங்க, ரஜினி சாருக்கும் இருக்காங்க, எல்லா மூலையிலையும் இருக்காங்க. ஃபேனாக இருக்கிறத விட ஒரு உணர்வாக தொண்டனாக இருக்காங்கல்ல, அதுதான் உண்மையிலே பார்த்தீங்கன்னா. அதான் சொன்னாங்கல்ல, தலையோட உயிர் ரசிகன், தளபதியோட தொண்டன், இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுதான் எங்களுடைய ஒரு இது. எல்லாம் நினைப்பாங்க, என்னடா இவன் தலை ரசிகனாக இருந்துட்டு, என் பேர் அஜித் குமார் தான், எல்லாருக்குமே தெரியும், ஏகேன்னு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. அது பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே நான் ஒரு உணர்வோடு இதை நான் போட்டிருக்கேன்னா அது எங்கள் தலை தான் காரணம். ஏன்னா நண்பர்கள் அவங்களே மங்காத்தா அதுக்கு முன்னாடியிலேருந்து, அதாவது நிறையா படத்தில் இவருடைய ஷூட்டிங்கில் அவர் கலந்துப்பார், அவருடைய ஷூட்டிங்கில் அவர் வாட்ச் வாங்கி கொடுப்பாரு. ரொம்ப அவங்க ஒரு நட்பு ரீதியாக இருக்காங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் சூர்யா அவங்களாம் ஒன்றா நடிச்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒத்துமையாக தாங்க இருக்கோம். நம்ம ஒழுங்காக இருந்தால் போதும். நம்ம என்னென்ன சொல்லுது, நம்ம வாழை சுருட்டிட்டு நம்ம ஒரு ரசிகனா அதை ஒரு மனசோட வச்சுங்க. இப்போ இந்த ரசிகனா இதை இப்படி நம்ம இப்படி குத்துறோமா, அதோட மனசோட வச்சுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம நாங்கள் தான் அப்படின்ற எந்த ஒரு உணர்வும் கூடாது. நம்ம மனுஷங்க அப்படின்ற உணர்ந்தா கண்டிப்பாக மேலே நல்லா கண்டிப்பாக வரலாம். எங்களோட ஆதரவை நாங்கள் கடலூர் மாவட்டமாகவும் சரி தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் அனைத்து இந்திய அஜித் ரசிகர் சார்பாக எல்லா சார்பாகவும் நாங்கள் பொதுமக்கள் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக 2026 ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். அதுக்கு எங்களுடைய ஆதரவு எப்பயுமே உண்டு. ஓகேங்களா? என்ன கொஞ்சம் லேட்டாக நாங்கள் வந்துட்டோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் 2 வீலர் விரட்டி வந்தாலுமே விருதாச்சலத்துலேருந்து வர்றது சாத்தியமான காரியம் இல்லை. 440 கிலோமீட்டர் யாராலையும் வர முடியாது. அதுவே ஒரு ரெக்கார்டை நாங்கள் சொல்ல போனோங்கண்ணா. 1900 அப்போல்லாம் நம்ம பிறந்தோமான்னு தெரில. ஆனால் இப்போதைக்கு இந்த தலைவர் இப்போ இங்கே இறங்கினா தான் எல்லாமே சரியாகுன்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு நல்ல மாற்றம் ஒன்று கிடைக்கும்னு தோணுது எங்களுக்கு. பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்க, செய்கிறாங்க. ஒரு சில பேர் செய்கிறாங்க. நம்ம அன்புமணி ஐயா மாதிரி, அன்புமணி ராமதாஸ் ஐயா மாதிரி, காமராஜர் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. தலைவர்கள் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். பார்த்தீங்கன்னா அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதாவது ஒரு சமூக ஆர்வலராக நம்ம இங்கே இப்போ நட்பு ரீதியாக வந்திருக்கோம். அதில் எந்த மாற்றமும் ஒரு மாற்று கருத்து தெரிவிக்கவே முடியாது. அதே மாதிரி எல்லாரும் ஒருத்தவங்கள ஒரு ப்ளஸ் இருந்தால் 10 மைனஸ் கமெண்ட் இருக்கும். அதெல்லாம் தாண்டி வராங்க பாரு, அவன் தான் தலைவன். ஒருத்தன் அதை சொல்ல, தனுஷ் தலைவர் சொன்ன மாதிரி, ஒருத்தவன் எடுத்தானா அவன் தலைவன், வீரன். ஒருத்தவனை 10 பேர் எடுத்தா அவன் தலைவன். அவர் தலைவர் முயற்சி பண்ணி ஜெயிச்சிட்டு இருக்காரு. இந்த 26ல் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. கண்டிப்பாக எல்லோருடைய ஆதரவும் நாங்கள் தருவோம். எங்களுடைய சார்பாக அவர் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கணும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, படிப்பு தான் ஒரு குழந்தைக்கு எல்லாமே முக்கியம். அவர் அதுவும் அந்த ஒரு நல்ல மருத்துவத்தை கொடுத்தா இந்த மக்கள் கண்டிப்பாக தமிழ்நாடு மக்கள் யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் பாசம் வச்சிட மாட்டாங்க. அப்படி வச்சுட்டா காலத்துக்கும் அவங்க தப்பே பண்ணாலும் அதை நியாயப்படுத்தி தான் பேசுவாங்க. இவங்களுக்கு நல்ல ஒரு கல்வியை கொடுக்கலாம். அதாவது ஆரம்ப கல்வி முதல்ல ஆராய்ச்சி கல்வி வர நல்லா இவங்க கொடுத்தாங்கன்னா நல்ல ஒரு எதிர்பார்ப்போட நல்ல
ஒரு வரவேற்பு தருவாங்க கண்டிப்பாக. ஒரு 234 தொகுதியிலையும் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கணும், நல்லதே நடக்கணும், நல்லா இருக்கணும் எல்லா தமிழ்நாடு மக்களும் எல்லாரும். ஏன் சார்பாக எல்லாரும் இறைவனை நாங்கள் வேண்டிக்கிறோம், எல்லாரும் நல்லா இருக்கணும், ஒரு நல்லாட்சி அமையணும். அதுதான் எங்களுடைய ஆதரவு. வேற ஒன்று, அது யார் வந்தாலும் சரி எங்களுக்கு வந்து நல்லாட்சியாக அமையணும். அது எங்களுக்கு வேற ஒன்றும் கிடையாது. 234 தொகுதியிலையும் அண்ணன் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, ஆனால் அது நல்லது நடக்கணும். நல்லது அண்ணன் ரீதியாக வந்தால் இன்னும் நல்லா நடக்க போகுது. வேற ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக வரணும். ஒரு இந்த ரெட்டு பிளாக் ஸ்குவாடெல்லாம் அடித்து ஓரம் கட்டிக்கிட்டே இருக்கணும். அப்படியே டிஸ்ட்ரிக்டாக போயிட்டே இருக்கணும். இன்றைக்கி பண்ண பல வேலைகள், பல கோளாறுகள் நிறைய நடந்திருக்கு, நிறைய குளறுபடியில் இருந்திருக்கு. தப்பு சொல்ல, உண்மையிலே அதான். திருச்சியிலேருந்து பால் பண்ணையிலேருந்து வண்டியெல்லாம் பிளாக் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, நிறைய மைனஸ் நடந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லக்கூடாது, ஆனால் நம்ம வந்து தைரியமாக சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் உண்மையிலே நடந்திருக்கு. கரண்ட் இல்லாமல் பண்ணுறது, தண்ணி வசதி இல்லாமல் பண்ணுறது, ரெஸ்ட் ரூம் இல்லாமல் பண்ணுறது, நிறைய பெண்கள், நிறைய பெண்மணிகள் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. உண்மையிலே அவங்களாம் எங்களுடைய நன்றிகளையும் எங்களுடைய இரங்கலையும் தெரிஞ்சுக்கிறோம், மன்னிப்பு கேட்டுக்கிறோம் உண்மையிலே. ஏன்னா நிறைய பேர் வந்து வர முடியாத மூச்சு திணறல்லாம் நடந்து, ஆனால் எந்த ஒரு பொருள் சேதமும் உயிர் சேதமும் இல்லாமல் தளபதி நல்லா நடத்தி கொடுத்துருக்காரு. அதுக்கு ரொம்பவே இங்கே இருக்கிற காவல்துறையினர் நண்பர்கள், ஊடக பிரிவினர்கள் எல்லாருக்கும் ரொம்ப எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி, வணக்கம்.